கீரை கூட்டு எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி கீரை கூட்டு இப்படி தலை செஞ்சிங்கன்னா உடனே காலியாகுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். மணத்தக்காளி கீரையில் முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் கீரை கூட்டு செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு தன்மையே கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ இதுக்கு மணத்தக்காளி கீரைகளை நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறிச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மணத்தக்காளியில் குட்டி குட்டி தக்காளிகள், குட்டி குட்டி பூக்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் கூட்டு செய்யும் போது. அப்போ தான் வந்து கசப்பு தன்மை இருக்காது. இதில் தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்தாச்சுங்க. இதில் வந்து ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணுங்க. கீரை எந்த அளவு வதங்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது. இதில் நல்லா வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கணுங்க. ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா குழைய வேக வச்சு சேர்த்துருக்கேன். எப்பயும் கீரையோட பாசிப்பருப்பு அதிகமாக இருக்கணும். இதில் தேங்காய் சோம்பு ஃபைனலாக அரைச்சி ஊற்றி உப்பு போட்டு கடைசியாக இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க. கீரை கூட்டு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இப்படி கீரை கூட்டு செஞ்சால் விடவே மாட்டாங்க. அப்புறம் என்னங்க, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாறினா அவ்வளோதாங்க. அல்டிமேட்டான கீரை கூட்டு மாசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரையே பிடிக்காதுன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.